கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 9 அதிகாரம் வசனம் 33 2வது பகுதி. அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. 3 மிக முக்கியமான வார்த்தையை இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கென்று சுட்டி காட்ட விரும்புகின்றேன். 1, அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன். நாம் கடவுளிடத்தில் விசுவாசமாக நாம் இருக்க வேண்டும். 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஏன் நான் கடவுளை விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து நான் பேசும்பொழுது இப்படி சொன்னேன். விசுவாசத்தின் மூலமாய் மாத்திரம்தான் நாம் கடவுளை சேர முடியுமே தவிர நம்முடைய சுய கிரியையின் மூலமாக கடவுளை நாம் என்ன செய்ய முடியாது, காண முடியாது, அவரை தேட முடியாது, அவரை பார்க்கவும் முடியாது, நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், எந்த ஒரு மனிதனும் கடவுளுக்கு முன்பதாக நீதிமான் இல்லை. ஆகவேதான் கடவுள் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை நமக்காக ஏக பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகியிருக்கிறது. அதுவும் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தின் மூலமாக. இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார். அவருடைய இரத்தம் என்னுடைய எல்லா அக்கிரமத்தையும் கழுவி என்னை சுத்தமாக்குகிறது. அந்த மீட்பை கடவுள் தம்முடைய குமாரனுக்குள்ளாக எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது மாத்திரம்தான் கடவுள் கொடுக்கிறதான அந்த மாபெரும் வெகுமதியாகிய பாவ மன்னிப்பு என்கிற மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விசுவாசத்தை தவிர்த்து வேறு எந்த விதத்தில் கடவுளை தேடினாலும், கடவுளை நாம் அடைய முயற்சித்தாலும் அது முழுமையான தோல்விக்கு நேராக போகுமே தவிர அது எந்த விதத்திலும் பயனை அளிக்காது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் கிறிஸ்தவத்தில் விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றது. இன்றைக்கு வாசிக்கிற இந்த வசனத்திலும் அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் கடவுளிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 2வதாக என்ன வார்த்தை? எவனோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார்தான் கடவுள் மீது விசுவாசமாக இருக்க முடியும் என்று எந்த குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்கோ, குறிப்பிட்ட ஒரு சபையை சார்ந்தவர்களுக்கோ, குறிப்பிட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர்களுக்கோ எழுதி கொடுக்கப்படவில்லை. கடவுளிடத்தில் விசுவாசமாய் நாம் இருக்கும் பொழுது தான் கடவுளை நாம் காண முடியும், அவரை தேட முடியும். அது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யார் வேண்டுமென்றாலும் கடவுளை விசுவாசிக்கலாம். விசுவாசத்தின் மூலமாய் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறலாம். அந்த விசுவாசத்தின் மூலமாய் கடவுளிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வேன் என்கிறதான அந்த தீர்மானத்திற்குள்ளாக வரலாம், பெற்றுக்கொள்ளவும் முடியும். அதை தான் இங்கே எப்படி எழுதியிருக்கிறது? அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ, ஹூ எவர் இட் மே பி, யாரோ ஒருவர் யார் வேண்டுமென்றாலும் இயேசுவை விசுவாசிக்கலாம். இன்னார்தான் இயேசுவை தேட முடியும். மற்றபடி
அது மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒன்று என்று சொல்ல முடியாது. எவர் வேண்டுமென்றாலும் இயேசுவை விசுவாசிக்கலாம். 3வது என்ன எழுதியிருக்கிறது? அப்படி விசுவாசிக்கிறவன் என்ன செய்வதில்லையாம்? வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யார் வேண்டுமென்றாலும் கடவுளை விசுவாசிக்கலாம். அப்படி விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டும். பிறருக்கு முன்பதாக அவமானப்பட்டு நாம் நிற்கக்கூடாது. தலை குனிந்து நாம் நிற்கக்கூடாது. பிறருக்கு முன்பதாக நாம் தோற்று போனவர்களாக இருக்கக்கூடாது. இல்லையா? நாம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று கடவுளுக்கு சாட்சியாக நாம் நிற்க வேண்டும் என்று பிரயாசப்படுகின்றோமே, நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவரை ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிப்பது என்றால் என்ன? அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். கடவுள் வாக்குத்தத்தமாகவும் நியாயப்பிரமாணமாகவும் நாம் கை கொள்ளக்கூடிய கட்டளைகளாகவும் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த மாபெரும் அங்கீகாரத்திற்குள்ளாக நாம் வருகின்றோம். அப்படிப்பட்டவர்கள் எவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். காரணம் என்ன? கடவுள் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டார். இந்த வசனம் முடியும் பொழுது இப்படித்தான் ஒரு சாட்சியாக அது முடிகிறது. எப்படி? அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. எழுதியிருக்கிறபடி அப்படியே அது நடந்தது. ஏதோ ஒரு பொய் சொன்னதல்ல. எப்படி எழுதியிருந்தது? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவர் வெட்கப்பட்டு போக மாட்டார். கடவுள் ஒரு நாளும் அவனை கைவிட மாட்டார். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தோல்வியாக இருந்தாலும், வறட்சியும் வியாதியும் வறுமையும் அப்படியே குடும்பத்தை உங்களுக்கு உலுக்கி சின்னவனமாக்கி கொண்டிருந்தாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கடவுள் பேரிலும் அவருடைய வார்த்தையின் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கடவுளை விசுவாசிக்க தவறிவிடாதீர்கள். அனைத்தும் அனுகூலமாக இருக்கும் பொழுது, சாதகமாக இருக்கும் பொழுது கடவுளை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவதல்ல உகந்த விசுவாசம். வாய்ப்புகளும் அந்த சீதோஷ்ண நிலையே நமக்கு விரோதமாய் இருக்கும் பொழுது கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கடவுள் சொல்லுகிறார், என் மகனே நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து வெட்கப்படாத ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கையை தொடர்ந்து தந்தருளுவாராக. ஆமேன், ஆமேன்.